கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தினந்தோறும் நம்மோடு பேசக்கூடிய ஒரு கடவுளாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ அதேபோல் உன்னோடும் கர்த்தர் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இந்த காலை வேளையில் நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்ஷடாய் என்று அழைக்கப்படக்கூடிய சர்வ வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவர் நம்மளை பரிபூர்ணமாய் நேசிக்கிறார். அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவையில் மரிக்க கொடுத்து நம்மளை நேசித்திருக்கிறார். ஆதலால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படாதிருங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு தோன்றினாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். கடைசி வரை கர்த்தரை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நல்ல சுகத்தை கொடுப்பார், நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பார், கடன்களை அடைப்பார், செல்வ செழிப்பை கொடுப்பார், சமாதானத்தை தருவார், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார், ஆத்துமாக்களை தருவார். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தைகளை நம்மை நம்பி இந்த நாளில் நாம் செயல்படும் போது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தையை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் மகா பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வருகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எந்த சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாக வெற்றியாய் மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.